equilibrium of rigid bodies, support reaction, model 1.5. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இவ்வளோ தூரம் என்ன படித்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது இது வரைக்கும் பார்த்தது எல்லா கான்செப்டையும் ஒன்றா என்ன பண்ண போகிறோம்னா ஒரே இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். சப்போர்ட் ரியாக்ஷன் ஆஃப் பீம். ஓகேவா? The force of resistance exerted by the support on this beam is called support reaction. Okay, the force of resistance exerted by the support on the beam is called support reaction. ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா ரோலர் சப்போர்ட் இருக்குது. ஸோ இட் மே கன்சிஸ்ட் ஆஃப் எய்தர் a சிங்கிள் ரோலர் ஆர் குரூப் ஆஃப் ரோலர். அது வந்து இருக்கலாம். ஒரு பீம் வந்து அடியில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, பீம்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வீடு கட்டும் போதில் மேலே அந்த வுட்டு கொடுத்துருப்பாங்களே, கட்டமாக இருக்குது, இல்லை ஒரு இரும்பில் வந்து ஒரு பெருசாக நீளமாக ஒரு ஹாரிசான்டலாக ஒரு பார் போட்டிருப்பாங்க, அதான் பீம். அந்த பீம் வந்து எதில் சப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளைட் இருக்குது, ஏரோப்ளேனோட விங்க் வந்து ஒரு பீம். அந்த பீம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. நம்ம வீட்டில் ஸ்லாப் இருக்குல்ல, ஜன்னல் மேலே ஸ்லாப்பு, அது ஒரு பீம். சரியா? ஸோ அந்த பீம் என்ன பண்ணியிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் எல்லா பீமும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சவத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டுமே பாசிபிளான வழி கிடையாது, அதை விட நிறையா வழிகள் இருக்குது அந்த பீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து ரோலர் சப்போர்ட். சரியா? இந்த ரோலர் சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும். ஸோ இதான் என்னது, ரோலர் சப்போர்ட். இந்த பீம் இருக்குது அப்படின்னா அடியில் என்ன இருக்கும், ரோலர் வச்சுருப்பாங்க. ஸோ ரோலர் சப்போர்ட். நெக்ஸ்ட் ஹிஞ்ச்டு சப்போர்ட். திஸ் டைப் ஆஃப் சப்போர்ட் கேன் வித்ஸ்டாண்ட் எனி டைப் ஆஃப் லோட், போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். சரியா? ஸோ ஹிஞ்ச்டு சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹிஞ்ச்டு சப்போர்ட் இல்லை பிண்டு சப்போர்ட் கூட சொல்லலாம். ஸோ ஹரிசாண்டல் இருக்கும், வெர்டிக்கலும் இருக்கும். சரியா? ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் நார்மலாக ஸ்லாப்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே, அது ஃபுல்லாக ஃபிக்ஸ்டு. இதில் வந்து பார்த்தோன்னா 3 ரியாக்ஷன் இருக்கும். சரியா? வெர்டிக்கல், ஹரிசாண்டல், ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ எதுக்காண்டி வந்து ரோலர் சப்போர்ட்டில் மட்டும் ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் பாசிபிள் அப்படின்னா, ஸோ இதான் ரியாக்ஷன், இதான் ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் பாசிபிள். ஏன் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக ஒரு இந்த ரோலருக்கு பேரலாக ஒரு லோடு கொடுத்தா என்ன ஆயிரும் அப்படின்னா ரோலர் உருண்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதுக்கு வந்து என்ன இருக்குது, ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதான் வந்து என்டையர் சப்போர்ட் ரியாக்ஷனை பற்றி தியரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் லோடு பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 4 டைப் ஆஃப் லோடு இருக்குது. சரி, 3 டைப் ஆஃப் லோடு இருக்குது. பாயிண்ட் லோடு, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு இருக்குது. பாயிண்ட் லோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான் பாயிண்ட் லோடு. ஆக்சுவலாக பாயிண்ட் லோடு ஒன்று கிடையவே கிடையாது, நம்மளாம் எடுத்துக்கிட்டு தான். பாயிண்ட் லோடு அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ பெஞ்சு மேலே ஏறி நின்று அப்படின்னா உன்னோட மொத்த வெயிட் என்ன ஆகும், அந்த பெஞ்சோட ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் குமியும். அதுக்கு பேர் பாயிண்ட் லோடு. அதே பெஞ்சில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ளாட்டாக படுத்துட்டோம் அப்படின்னா அந்த லோடு என்ன ஆகுது, அந்த பெஞ்சு முழுக்க அப்படியே பரவி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு சொல்லுவாங்க. அதாவது யூடிஎல், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுனா யூடிஎல். பாயிண்ட் லோடுனா ஒரு இடத்துல ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு அப்படின்னா ஒரு பெஞ்சில் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கான், 4 பேர் வரிசையாக உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்க வந்து 50 கிலோ இருக்கான், அடுத்துல இருக்க வந்து 60 கிலோ இருக்கான், அடுத்துல இருக்க 70, அடுத்து இருக்க 80 கிலோ. அந்த வரிசையை கூட்டிக்கிட்டே போதா, அப்போ என்ன அர்த்தம்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. ஸோ இதான் டைப்ஸ் ஆஃப் லோடு. ஸோ இப்போ இதில் ஒரு நியூமெரிக்கல் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சம்மு. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம முக்கியமாக அந்த சம்மில் பார்க்க வேண்டிய சப்போர்ட்டு தான் பார்க்கணும். ரோலர் சப்போர்ட்டராக இருந்தால் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் கொடுக்கணும். ஹிஞ்ச்டு சப்போர்ட் இல்லை வந்து பிண்டு சப்போர்ட்டாக இருந்தால் ஒரு ஹரிசாண்டல், ஒரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல் கொடுக்கணும். சரியா? இதான் பிரின்சிபல். ஒருவேளை ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு என்ன பண்ணணும், ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா 3 ரியாக்ஷன் வரும். ஒரு சப்போர்ட்டு, சரி, ஒரு ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸு, ஒரு மொமெண்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ரோலர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும், ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது, பிண்டு சப்போர்ட் இருக்குது. அப்போது வெர்டிக்கல் ஒன்று வரும், ஹரிசாண்டல் ஒன்று வரும். சைன் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிசல்ட்னு பார்க்குறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை லோடு மேலேருந்து கீழே ஆக்டாக இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு போச்சுன்னா ப்ளஸ்ஸு, ரைட்லேருந்து லெஃப்ட் வந்தால் மைனஸு, அப்பில் போச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸு, கீழே தான் மைனஸு. மொமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சம்மில் வந்து பார்த்தோன்னா நம்ம இனிஷியலாக பார்த்தது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னா மைனஸு, கிளாக் வைஸ்னா ப்ளஸ்ன்னு பார்த்தோம். இது நம்ம எப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம், நம்ம வசதிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளாக் வைஸ்னா மைனஸ் வச்சுக்கலாம், கிளாக் வைஸ்னா ப்ளஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு எந்த விருப்பம் எடுக்கலாம் என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். பட் ரிசல்ட் ஒன்று தான் வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணேன், லோட ஃபுல்லாக எழுதியாச்சு. இந்த சமனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் காம்பவுண்டை ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம்
வெர்டிக்கல் காம்பவுண்டை ஃபுல்லாக என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் மொமெண்ட் எடுக்கணும். இதான் எனக்கு வேலை. ஹரிசாண்டல் காம்பவுண்டை ஃபுல்லாக, அதான் ஹரிசாண்டல் ஃபோர்ஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணணும், வெர்டிக்கல் ஃபோர்ஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இப்போ சம்மில் என்ன பண்ணிட்டேன், இந்த கொடுத்துருக்க சம்மை வந்து ரோலருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு, ஹிஞ்சுக்கு வந்து 2 சப்போர்ட் என்ன பண்ணேன், பிரித்து எழுதிட்டேன். இப்போது இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குது, ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது, ஹெச்பி = 0. அவ்வளோதான். இது ஹெச்பி மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிங்க, ஸ்ட்ரைட்டாக ஹெச்பி = 0 போட்டு முடிச்சிடலாம். சரியா, வேறு வந்து என்ன இல்லை, இது சம் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லோடு பார்க்க போகிறேன். வெர்டிக்கல் லோடு என்னது, விஏங்கிற ஒரு வெர்டிக்கல் லோடு இருக்குது. விஏ எங்கேருந்து ஆக்டாது, கீழேருந்து மேலே போகுது. விபி கீழேருந்து மேலே போகுது. அப்போது விஏ + விபி -4 -8 அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஸோ இதான் வெர்டிக்கல் லோடு, விஏ விபி -8 -4 = 0. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எனக்கு விஏ + விபி வேல்யூ மட்டும் தான் தெரியும். அப்போ எனக்கு எதோட வேல்யூ தேவை, விஏவோட வேல்யூ தேவை இருக்குது. தெரிஞ்சால் தான் ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணால் நான் மொமெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ மொமெண்ட் எப்படி எடுக்கிறதுனா, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பொறுத்து மட்டும் மொமெண்ட் எடுக்கிறது. ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கலாமா, இல்லை பிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். இப்போ ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா, மொமெண்ட் ஃபார்ம்லானது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து எடுத்தோம்னா ஃபோர்ஸ் விபிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன டிஸ்டன்ஸில், 8 மீட்டர் டிஸ்டன்ஸில். 8 மீட்டர் டிஸ்டன்ஸில் விபிங்கிற ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ சரியா, அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து விபி × 8 வந்துருச்சா. ஃபஸ்ட்டு இந்த விபிக்கு பார்த்துடலாம். இது வந்து இங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது, இது டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரி, ஏன் அப்படின்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா கிளாக் வைஸ் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஆன்டி கிளாக் வைஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மைனஸ் கூட எடுத்துக்கலாம். அது சம் படி ஒன்று இருக்குது ப்ளஸ். நீங்கள் மைனஸ் எடுத்து கூட சால்வ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சரியா. ஸோ இப்போ என்ன ஆகுது, வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. சரியா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 8 kN எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 8 kN 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லி வச்சாச்சு. இந்த இருக்கா 8 kN × 6 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா. இதுக்கு என்ன பண்ணிட்டு நம்ம வந்து டீட்டெயிலிங் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தோன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து என்னது, இந்த மொமெண்ட் எப்படி இருக்கும், இந்த பாயிண்ட்டை பொறுத்து இப்போ இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே லோட் ஆக்டர் என்ன ஆகும், இது அப்படியே இங்கிட்டு மூவ் ஆகும். சரியா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து 8 × 6 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்னது, இங்கே அதே மாதிரி டவுன் டைரக்ஷன் அபவுட் ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து. ஸோ ஃபோர்ஸு × டிஸ்டன்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒன்று ஆட் பண்ணும் போதில், ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும் போதில் நமக்கு என்ன கிடைக்கும், பிபியோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ இந்த என்ன பண்ணுறோம், பிபி × 8 8 × 6 ஒரு 4 டைம்ஸ் இதெல்லாம் போடும்போது பிபி ஆன்சர் கிடச்சிடும். அந்த பிபி ஆன்சர் என்ன பண்ணணும், முன்னாடி கண்டுபிடிச்சிருந்த இந்த சமேஷன் ஆஃப் ஃபீல் என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். சரி, இப்போ எனக்கு என்ன கிடச்சி, விஏயும் கிடச்சிச்சு, விபியும் கிடச்சிருச்சு. சரியா. ஹரிசாண்டல் காம்பவுண்டும் கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் என்னது இதோட சம், சப்போர்ட் ஆக்ஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதே சம் இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா, ரோலர் சப்போர்ட்டும் பின் சப்போர்ட்டும் பார்த்தோம். இப்போ நியூமெரிக்கல் லைனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் தி சப்போர்ட் ரியாக்ஷன் அட் ஃபிக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த கேண்டிலிவர் பீம் அஸ் ஷோன் இன் தி ஃபிகர். சரியா. பீமில் நிறைய டைப் இருக்குது. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, கேண்டிலிவர் பீம் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய டைப் இருக்குது. கேண்டிலிவர் பீம் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு பக்கம் என்ன பண்ண விட்டுருவாங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னா இதான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். 2 பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்க, பீம் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட். அப்போ என்ன இருக்குன்னு சொன்னால் 3 ரியாக்ஷன் இருக்கும். மேலே இருந்து ஒரு ரியாக்ஷன், வெர்டிக்கலாக ஒரு ரியாக்ஷன், சாரி ஹரிசாண்டலாக ஒரு ரியாக்ஷன், மொமெண்ட் ஒரு ரியாக்ஷன். சரியா. இப்போ இந்த டோன் வந்து எப்படி இருக்குது, சம் இன்க்ளைன்ட் ஆங்கிள் ஆக்ட் ஆகுது. அப்போ அதை என்ன பண்ணோம்னா 2 காம்பவுண்டை பிரிக்கணும். நமக்கு 2 காம்பவுண்டை பிரிக்க தெரியும். எப்படி பிரிப்போம், ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசாண்டல் காம்பவுண்ட். வெர்டிக்கல் காம்பவுண்ட் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து கோடு போட்டு வெர்டிக்கலாக இந்த 6ஆம் மார்க் நேரம், அதுக்கப்புறம் இங்கேருந்து ஹரிசாண்டல் காம்பவுண்ட். ஸோ இது வந்து 12 sin 45 இருந்தது, 12 cos 45, இங்கே 12 kN இருக்குது. சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் காம்பவுண்டை ஃபுல்லாக கொட்டணும். ஹரிசாண்டல் காம்பவுண்ட் என்ன இருக்குது, போன சம்மில் ஒரே ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சு. இங்கே என்ன இருக்குது, ஹெச்ஏங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 12 cos 45 ஒரு காம்பவுண்ட் இருக்குது. சரியா. பட் ரெண்டுமே என்ன இருக்குது, ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், சம் வரும். ஸோ ஹெச்ஏ -12 cos 45 = 0. இப்போ இதோட வேல்யூ பார்த்தோம்னா ஹெச்சோட வேல்யூ கிடச்சிரும். இது பாசிட்டிவில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், லோடு வந்து லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மொமெண்ட் பார்க்கணும். மொமெண்ட் வந்து எம்ஏ கண்டுபிடிக்கணும். மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே ஒரு மொமெண்ட் ஆல்ரெடி இருக்குது. சரியா. அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்காது. ஸோ அதை ப்ளஸ்னு வச்சுக்கிறோம். -2 × 4 2 × 4 எப்படி வந்துச்சு, ஃபோர்ஸு இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. 2 × 4 டிஸ்டன்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 12 sin 45 × 2, இங்கே ஒரு 12 sin 45 ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எவ்வளோ டிஸ்டன்ஸில், 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. ஸோ இதே என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம்.
ஹெச் ஈக்குவல் டு 0. ஓகே, இது எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எம்ஏவோட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வெர்டிகல் லோடு பார்க்கணும். இந்த வெர்டிகல் லோடு என்ன இருக்குது, ஒரே ஒரு லோடு தான் இருக்குது. கீழே ரியாக்ஷனில் விஏன்னு இருக்குது, மேலே மிச்சம் இருக்குது 12 sin 45 இருக்குது, 12 kN இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுறோம், நம்ம சம்மில் சேர்த்தோம் அப்படின்னா விஏங்கிறது வந்து என்ன லோடு, கீழேருந்து மேலே போகிற லோடு, மிச்சம் 2 லோடுமே மேலேருந்து கீழே வர லோடு. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் என்னது என்டையர் சம். ஸோ கடைசி என்ன பண்ணிடலாம், ஐசியை கண்டுபிடிச்சிடலாம், விஏ கண்டுபிடிச்சிடலாம், மொமெண்ட் அபவுட் ஏ என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் என்னது சப்போர்ட் ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். I think you crystal clear about it. Okay, thank you.